வள்ளலார் மெயினாக சொல்லுவார், எல்லாரையும் எரிச்சிடாதீங்க, எரிக்கக்கூடாது, இந்த உடலை எரிக்காதீங்க, புதைங்கன்னு சொல்லுவார். ஏன்னா இறந்த பின்னாடி இது கழுகு குத்தி சாப்பிட்டா கூட புண்ணியம், இது எரிச்சிடாதீங்க, இது வந்து சிவாலயம், இந்த உடம்பு வந்து சிவாலயம். உடம்புல 10 வாயுக்கள், வாயுக்கள் சேர்ந்தது நம்ம உடம்புல இருக்குது. அதில் 9 வாயு உயிர் போனோடனே போயிடும். 10வது வாயு தனஞ்சயன்ற ஒரு வாயு உடம்புலேயே இருக்கும். அது எப்போ போவோம்னா உயிர் போய் இந்த உடம்பை கடைசியாக தூளாக்கிட்டு தான் கிளம்போம். பொடி பொடியாக அதை செதற விட்டுட்டு இதை மண்ணோட மண்ணாக்கிட்டு தான் அந்த வாயு வந்து கடைசியாக கிளம்போம். அது வரலும் அந்த வாயுவுக்கு வேலையே கிடையாது. பிராணன், அபானன், உபானன், சமானன், நியானன், யமானன் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 வாயுக்கள் வந்து இப்போலாம் வேலை செய்துன்னு இருக்கும். ஒரு வாயுக்கு வேலையே கிடையாது. அதுக்கு எப்போ வேலைன்னா இறந்த பின்னாடி தான். அந்த கடைசியாக அந்த உடம்பை செதிச்சுட்டு அது கிளம்பணும். அதுக்கு தான் அந்த வாயு வெயிட் பண்ணின்னு இருக்கும். அது வந்து கேட்கும் ஒரு வாட்டியும், நான் இருக்கிறானா போயிட்டானா, இருக்கிறான், ரைட், அப்போ நம்மளுக்கு வேலை இல்லை, அப்பா கிளம்பிட்டு